எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆச்சு 1994 நான் பிறந்தேன். அப்போது நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, என்ன சொன்னேன்னா, குவா குவா என்று குட்ட விட்டு அழுது. குழந்தைய யாருமே பார்க்க வரவில்லை. என்னையதான். உன்னைய பார்க்கல, உனக்கு எப்படி தெரியும்? என்னைய பார்க்க வரல. நீங்க பாட்டி வந்து ஒரு கதை சொல்லி கொடுத்தாங்க. அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சரி. அந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாக்கு 10 வருஷமா குழந்தை இல்ல. அது உனக்கு தெரியுமா? அப்பா சரி 10 வருஷமா குழந்தை இல்லையா? ஏறாத இடமே இல்லையா? அங்க ஏறினா பிள்ளை வரும் யாரு சொன்னது? அதாவது மலை மலையா ஏறி இருக்காங்க. சரி, மலையில ஏறினா பிள்ளை வந்துருமா? வந்துரும் அவங்களுக்கு ஒரு ஐதீகம். சரி, ஐதீகம். ஆமா ஆமா. போடாத இடமும் கிடையாது. விபூதி போடாத இடமே கிடையாது. விபூதி போட்டா வந்து அதுவாது சாமி அருள்வாக்கு கொடுக்கும் ஒரு நம்பிக்கை. அப்படியே பாத்துக்கோங்க. அப்படியே ஒண்ணு செய்யுங்க. கடைசியா ஒருத்தர் இருந்திருக்காரு. யாரு? குடுக்கடி சாமியார்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. நல்ல சாமியார் தான். தெரியுமா சாமியார? அவங்க வச்சு அடிச்சுட்டே இருக்காங்க. குடுக்கடி சாமியார் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் அந்த அருள்வாக்கு சொன்னா அப்படியே நடக்குமா? மழை பெய்யுனா பெய்யுமா, பெய்யாம போனா பெய்யாம போயிடும். எந்த ஊர்ல இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஆனா எந்த ஊர்ல இருக்காரு, அவர் வீட் நம்பர், அவர் டோர் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கேட்க கூடாது. அதெல்லாம் நான் கேட்டுட்டு வரேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மா சொன்னாலும் உங்களோட ஒரு கதையா சொல்றேன். நான் சொல்லணுமா இல்லையா? கதைதான் சொல்றியா? வேற மனசுல இல்லாம அவர்கிட்ட அருள்வா கேட்க போயிருக்காங்க. எங்க அப்பா எங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாரு. சரி. எங்க அப்பாட்ட போனோடனே அந்த சாமியார் நினைச்சாரு, எங்க அம்மா மட்டும் கூட்டிட்டு ஒரு பூஜை ரூமுக்குள்ள போயிட்டாரு. பூஜை ரூமுக்குள்ள? ஆமா. பூஜை ரூமுக்குள்ள போய் அவரு குடுக்கி எடுத்து அடி 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 அடிச்சிருக்காரு. என்னத்த குடுக்க? நல்லதுதானே. அடிச்சோடனே வந்துருச்சு. என்ன வந்துச்சு? அருள். அழியா? அது அவங்க ஷார்ப்பா இருக்காங்கம்மா. அப்படி அருள்வாக்கு வந்துருச்சு. வந்துட்டு எங்க அம்மாக்கு ஒரே பயம். என்ன பயம்? அவருக்கு வந்து அவன் குடுக்கட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. உங்க தாலுக்கா பயம் வந்துச்சு? எங்க அம்மாக்கு ஒரே பயம் வந்துருச்சு. பயம் வந்து தனியா வருது. சரி. தண்ணி வந்து அப்புறமா கடைசியா விபூதி போட்டாரு. போட்டு அழகான வாக்கு கொடுத்துருவாரு. 10 மாசத்துல அழகான பெண் குழந்தை ஒண்ணு பிறக்கும் அப்படின்னு வாக்கு கொடுத்துருவாரு. யாருக்கு? உங்க அம்மாவுக்கு? ஆமா, எங்க அம்மாவும் வாக்கு வாங்கிட்டாங்க. வாக்கு வாங்கிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து 10 மாசம் வச்சு பாத்தீங்கன்னா அழகான அழகு, அப்பேற்பட்ட அழகு. அழகா வட்டாரத்துல யாரும் பார்த்துருக்க முடியாத அளவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை. நீ பாத்திருக்கியாரா? நீ மட்டும் எதுக்கடா பார்த்த? குனிஞ்சுக்கிட்டு பார்த்து போல. அந்த அழகான பெண் குழந்தை யார் தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, பெண் குழந்தை. அப்படி நீ சொல்லக்கூடாது. ஏன் நாங்க சொல்லக்கூடாது சொல்றீங்க? நாங்க சொல்லணும். நாங்க சொல்லணுமா? ஏன் நம்ம மட்டும் அழகாசனமா அசிங்கமா இருக்கீனாயா? நம்ப முடியலையா? நீ இவங்கிட்டே வாழாக்கலாம். அவங்களே உனக்கு எத்த வாடா பஞ்ச. உனக்கு காலையில ஒரு நான் சொல்லுவேன், நீ ஒத்துக்கோ. காலையில உறுதியா தரணும். சொல்லிட்டு ஏமாத்திட்டு வேன்ல ஏறி போயிடக்கூடாது. நீ வந்து உனக்கு 50 ரூபாய்க்கு நான் கம்மி பண்றேன். அதனால என்ன சொல்லுவேன்னா, அப்ப இந்த அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. இந்த பெண் குழந்தை அளவு பண்ணி எங்க அப்பா அம்மா என்னை அப்படியே வளர்த்தாங்க. எனக்கு தேனும் தினைமாவும் கொடுத்து ஊட்டி 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 எங்க அப்பா வளர்த்தாரு. எதுல? வாயிலதான். சரி. எங்க அப்பா நான் என்ன கேட்டாலும் இல்லையே சொல்ல மாட்டாரு. எதை கேட்டாலும் நல்லாப்பா. எங்க அப்பாட்ட ஒரு நாள் எங்க அப்பா வாழைப்பழத்தை கேட்டு, நான் வாழைப்பழத்தை கேட்டேன், நீ என்ன? ஒரு குச்சி மிட்டாய் கேட்டிருக்கலாம், ஒரு குருவி ரொட்டி கேட்டிருக்கலாம். அப்பாட்ட போய் வாழைப்பழத்தை எந்த மகளாவது கேட்பாங்க? குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாய்க்க பார்த்தா இந்த நூறு தானே இருக்கும். சரி. வாழைப்பழம் விட்டாமின் இருக்கும். அதை வச்சு வச்சு உனக்கு ரொம்ப நீளமா இருக்கேன்டா கை. வாழைப்பழம் கேட்டேன். எங்க அப்பா பெரிய ஏத்திரப்பழம் வச்சிருந்தாரு. அதை எனக்கு கொடுத்தார்ல. அதே சாப்பிட்டு எங்க அப்பாட்ட ஒண்ணு கேட்டேன். அப்பா
இவ்வளவு நாள வளர்த்துருக்கீங்க. சரி. எனக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு கேட்டேன். அப்புறம் இந்த நாளாவும் சொல்லிட்டே இருக்காரு. நானும் எனக்கு ஒரு வயசுல காலகாலத்துல ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா இல்லையா? காலகாலத்துல செய்ய வேண்டியது செஞ்சிருந்தேன். கல்யாணம் முடிச்சு வைப்பா பாத்துட்டே இருக்கேன். கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஆசை வந்துச்சு. சொல்லிட்டு கோயிலுக்கு போய் கண்ணை மூடி ஒரு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். கோயிலுக்கு போய்? ஆமா, சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். சாமி சாமி வரப்போறவரு நல்ல அழகாவும் அறிவாகவும் எல்லாம் பெருசு பெருசா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். ஆமா, கையெல்லாம் பெருசா இருக்கணும், எந்த குறையில்லாம வரணும்னு சொல்லி அப்படி கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு இருக்கேன். கண்ணை திறந்து பாக்குறேன், எதிர்த்தாப்புல ஒருத்தர். எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா அழகுன்னு அழகு அப்ப அவர் பாத்துக்கிறேன். அவரு என்னைய பாத்துக்கிட்டே இருக்காரு. சரி. ரெண்டு பேருக்கும் பார்க்க காதல் வந்துருச்சு. என்ன வந்துச்சு? காதல். காதல் காதலிச்சிருந்தா உங்களுக்கு அதோட அருமை தெரியும். கண்ணுல பார்த்தா காதல் வருமா? ஆமா, பார்த்தாலும் காதல் வரும். நிசந்தனா? பார்த்து வருவதுதான் காதல். சரி. பார்க்காம வருவதும் காதல் தான். சரி. எப்படியும் வந்துருச்சு. அவருக்கு அனுபவம் இல்லை, அதனால வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நான் சொல்லித்தரேன். தம்பி போனாட்ட கேட்டா சொல்லிடுறாங்க. எங்களுக்கு மேல இவருக்கு மேல திறமசாலியா வருது வாராங்க. அப்படிப்பட்ட காதல். அந்த காதல் வந்தோடனே ரெண்டு பேரும் எனக்கு மனசு பேசும். பேசலாம்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டாப்லீங்க. இந்த கம்மாக்கார ஓரமா வாப்பா. அதுக்கு பேரு காதல். கம்மாக்கார வர்றதாங்க காதல். கருவக்காட்டுக்குள்ள பேசினாலும் காதல் தான். கருவக்காட்டுக்குள்ள பேசினாலும் காதல் தான். மலையில பேசினாலும் காதல் தான். நமக்கு மூட்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க உட்கார்ந்து பேசினாலும் காதல் தான். உட்கார்ந்து பேசினாலும் காதல். எங்க எப்படி வரும் தெரியாது. பகல்ல ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்ட்டா வரும். பகல்ல பேச கூப்பிட்டுக்க மாட்டானே. பகல்ல பேசினா அது எதுக்கு காதல்? அதுக்கு பேரு காதல் இல்ல, அதுக்கு வேற பேரு. இது கார்த்திகை மாச காதல் மாதிரில இருக்கு. கார்த்திகை மாச காதல் மணியா இருக்கும். சரி, இருந்துட்டு கூட என்கிட்ட வந்தா சரிதானே. சரி. அவங்க வராம இருக்கிறதே பெரிய கஷ்டம் நினைச்சிட்டு இருக்காங்க. நமக்கு வந்தது நல்லது. நீ அத சொல்லு. நம்ம வண்டி ரொம்ப நாளா கம்மாக்காரத்துல போய் என்னைய பார்த்து கப்பா நிறைய ஒரே தண்ணியா இருந்துச்சு. அவர் தண்ணிய பார்த்தோனே அப்படி தூக்குனாரு. நீ என்ன பண்ண? நான் தூக்கி குனிஞ்சா பார்க்க முடியும். கையிலே தூக்குனாரு, நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பாத்தியா? நான் கையில நினைச்சாம தண்ணிக்கு ஒரு அப்பயே உனக்கு எனக்கு சொல்லுங்க. ஒரு கையிலே தூக்கணும்னு அப்பயே உனக்கு வந்திருக்கும்ல. எனக்கு பாவடை தூக்குன ஆசை வந்துச்சு. ஆனா என் பாவடை தூக்குனா அவர் ஜோலி பத்துறாரு, நான் பேசாடி கீழே இறக்கி. அப்புறம் என்னத்துக்கு முண்டையில அவ ராத்திரில அங்க விழுந்து ஓடிய? ஏங்க போறது அன்பை காட்டுறதுக்காக தாங்க போவோம். அதுக்கு அதே நினைச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அன்பையும் மம்மை இந்த மைசூர் கரைச்சுனா 10 லைட்டை போட்டு விடுவாரு. உட்காந்து அன்பையும் மம்மை கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கம்ப காட்டுவார். அவர் கம்ப. சரி. இதெல்லாம் வர்றதுதான் உங்களுக்கு காதல். கம்ப காட்டுறது காதல். ஆமா. நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கம்ப பிடிச்சு நான் என்ன குத்திக்கிறவா முடியும்? வேற என்ன பண்ணுவீங்க? சாமி தான் கும்பிட முடியும். அப்ப நீங்க சாமி கும்பிடுற கேசா? ஆமா, நான் சாமி கும்பிடுறேன். சரி. எப்பவுமே எந்த பொருளையுமே டக்கு 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 செய்ய எடுத்த கவுத்தம் செஞ்சிட கூடாது. அவசரப்பட்ட பின்னாடி யார் அனுபவிக்கணும்? ஆத்தாடி. நம்ம தான் அனுபவிக்கணும். அதுக்கெல்லாம் டைமிங். அதுக்கு இடம் பொருள் ஏவல்ல. டைமிங் ரொம்ப முக்கியம். அதான் மெதுவா தான் போகும். இப்படியும் என்ன ஆசை கட்டின மாமா. என்னம்மா நீ கடைசி வரையும் வச்சு காப்பாத்திடலான்னு கேட்டார். வச்சே காப்பாத்திடுவான். அவருக்கு அது கூடயும் உன்னை கடைசி வரையும் என் பொண்டாட்டி சாகாம இருக்கிற வரையும் நீ வச்சு காப்பாத்துறேன்னு சொல்றாரு ஒரு வார்த்தை. அவன் தானா? அப்ப எப்படி நடந்துருக்காருன்னு பாருங்க. பொண்டாட்டி இருக்கிறதே தெரியாம என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியும் காதல் வருது. அந்த காதல்ல என்ன காதல்? உண்மையான காதலா? உண்மையான காதல்.